நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை தரப்போகிறது. 4ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். உங்களுடைய வீடு மனை யோகங்களாலே உங்களுக்கு ஆதாயம் வரப்போகிறது. வீடு கட்டி போகணும் ரெடியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கெல்லாம் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இப்போது வேலை செய்ய போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறதுனால குலதெய்வ ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அத்தை மாமன் உறவுகள் உங்களால் ஆதாயம் பெறப்போகிறார்கள், அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல பயணிச்சுருக்கார். உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலிதமாகும். சகோதர உறவுகளால் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய வெற்றியை தொடக்கூடிய பாவகம் 3ஆம் இடம். ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன் கையால் தன்னுடைய உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே உங்களுடைய சுய பரிசீலனை செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஸ்தானம் பெறுவது வாக்கு பலம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலம் அதிகரிக்கும். தினம் பணம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால 2க்குரிய 3ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தினுடைய கடைசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால 3ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெறுது. சகோதர உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இந்த ஆணி 15 தேதிக்கு பிறகு வக்ரகதியாகிறார். சனி 12இல் பயணிக்கக்கூடிய காலம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலம். அதுவும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக வக்கரம் பெற்றால் உங்களுக்கு இந்த சனி பகவான் 200 மடங்கு பலாபலனை மட்டுமே தருகிறார் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காலம் மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் மேலும் இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது மனைவி உங்களுடைய உழைப்புக்கு உறுதுணையாக இருப்பாள். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பன்மடங்கு லாபங்களை தரப்போகிறது. அதாவது 8/7/2024 பிறகு இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலையும் இந்த கேது பகவான் அஸ்தம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனால் 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக அமையப்போகிறது. வண்டி வாகனம் வாங்க விற்க அற்புதமான இந்த மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகி உங்கள் அந்த சொத்துக்களால் யோகம் வரும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 6க்குரியவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சிறு கடன்கள் ஏற்பட்டு வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகின்றது.
2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு குருமங்கள யோகம் போகிறதுனால தந்தை வழி உறவுகளால் சுப விரயங்கள் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப் போகிறது. ஆமாம், ஆல்ரெடி உங்களுடைய ராசியை பலம் பெறுவதற்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயிற்சியாக போகிறாங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுடைய காதல் எண்ணங்கள் வெளிப்பட போகிறது. உண்மையான காதல் உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய வெற்றியை தரப்போகிறது. மேலும் இந்த மாதத்துடைய பலாபலனை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு, சூரிய பகவானுடைய சூரிய நமஸ்காரத்தினுடைய வழிபாடு, மேலும் அர்த்தநாரீஸ்வரனுடைய வழிபாடு இந்த மாதத்துடைய பலன்களை கூடுதல் சிறப்பை அமைத்து தரப்போகிறது. மேலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு இந்த அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக, அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உங்களுடைய ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது வெளிநாட்டு யோகங்களை கொடுக்க போகிறது. பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்க போகிறது. அந்நிய செலாவணி முதலீடுகளுக்கு உண்டான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அற்புதமான மாதமாக இந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் அமையப்போகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.